ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மாஃபியாவோட கண்டினியூவேஷன் தான் ஜங்குக்கோட எஃப்எஃப். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பார்ட் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ டைட்டில் என்ன சொல்கிறேன், கேங்ஸ்டர் டேஞ்சரஸ் கேங்ஸ்டர் ஃபால் ஃபார் இன்னசென்ட் டாக்டர். ஸோ அதோட கண்டினியூவேஷன் அதை பார்த்துட்டு இது வந்து பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேவா? ஸோ லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ முன்னாடி பார்ட்டில் என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு கைனகாலஜிஸ்ட் டாக்டர். ஸோ நீங்கள் சவுத் கொரியா வரணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நீங்கள் வந்து வேற ஒருத்தவங்க கூட போயிட்டு, உங்கள் பிக்கப் பண்ணவங்கள வந்த விட வேற ஒருத்தவங்க கூட போயிடுவீங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து ஜங்குக் கையில் மாட்டுறீங்க. ஸோ அவன் ஒரு கேங்ஸ்டர். ஸோ கேர்ள்ஸ் விஷயத்தில் அவன் ரொம்ப நல்லவன். நீங்கள் அவர் கை மாட்டினோன்னே அதுக்கப்புறம் உங்களை வந்து அவன் மேன்ஷன் கூப்பிட்டு போகிறான். 2 பேருக்குமே ரொம்ப லவ் ஆகுது. அப்புறமேட்டு நீங்கள் அங்கேயே தங்குற சுச்சுவேஷன் வருது. தென் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு உங்கள் 2 பேருக்கும் ட்வின் பேபி பிறக்குது. அதோட முடிச்சிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூஷனை இல்லை பார்க்கலாம்டா. நீங்கள் கேட்டதுனால தான் போனஸ் பார்ட் போடுறேன். அதோட முடிச்சிடலான்னு நினச்சேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க போனஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான். ஸோ இதுலேயும் கமெண்ட்ஸ் அதிகமாக வரணும்னு நான் எதிர்பார்க்கலண்டா. ப்ளீஸ் கமெண்ட் போடுங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட்டிங். ஒவ்வொரு தடவை நான் வந்து பார்ப்பேன் கமெண்ட்ஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அது 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க கைஸ். மறக்காமல் ஹைப் கொடுத்துருங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போது ஜங்குக் தான் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கான். என்னங்க சொல்லுடி. சராவை பத்திரமா பார்த்துக்கோங்க. அவள் எங்கே கேட்குறா? சீட் பெல்ட் போடுனா ஏறி ஆடிட்டுருக்கா பாரு. சாராம்மா. டேடி சாரா பெல்ட்டு போடு. நோ டேடி நோ அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஸோ நீங்களும் ஆக்சுவலாக அந்த பேபி வந்து பொண்ணு பேர் வந்து சாரா. ஸோ பையன் பேர் வந்து ஜியான். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ நீங்களும் ஜியானும் வந்து பின்னாடி உட்காந்துருக்கீங்க. சாரா வந்து அடம் பிடிச்சி நான் ஜங்குக் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி உட்காந்துருப்பா. ஸோ சீட் பெல்ட் போடாமல் ஜாலியாக உட்காந்து விளாண்டுருக்கா. சாராம்மா என்ன பண்ணுற? சீட் பெல்ட் போடு. நோ டேடி போங்க அப்படி சொல்லிட்டு அவள் விளாண்டுருக்கா. வாயான் இவ கேட்குற மாதிரியே இல்லை. சாரா மம்மி லீவ் மீ அலோன் அப்படின்றா. நீ திருந்த மாட்ட பாரு. ஜியான் பாரு என்னை அழகாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அண்ணா மாதிரி இரு அப்படின்னு சொல்கிறீங்க. நோ மம்மி ஐ ஆம் யூனிக் அப்படி சொல்கிறா. உன்னை திருத்த முடியாதுடி, உங்கள் அப்பா மாதிரி எப்படிடி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு, ஏய் நான் எங்கடி அடங்காமல் இருக்கேன்? நீ சொல்லி எதாவது செய்யாமல் இருக்கேன்னா என்ன? அப்படி செய்யாமல் இருந்துட்டாலும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க 2 பேரும் அழகாக க்யூட்டான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஜங்குக் வந்து எதாச்சுமாக வந்து கண்ணாடியை பார்க்குறான். ஆக்சுவலாக நீங்கள் இப்போது உங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டு இப்போ வந்துட்டுருக்கீங்க. ஸோ பார்டர்லாம் தாண்டியாச்சு. இப்போது ஜங்குக் ஊருக்கு கிட்ட வந்து வரத்துக்கு போயிட்டீங்க. ஸோ அப்போ தான் வந்து மிரர் பார்க்கும் போது யாரோ வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. 3 கார்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மனசுக்குள்ளே ஒரு குழப்பம். இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வேகமாக ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜங்குக் என்னாச்சு? எதுக்கு நீங்கள் இவ்வளோ வேகமாக போகிறீங்க? பயன் பின்னாடி 2-3 கார் தோத்துறாங்க. இது நம்ம பார்டரும் கிடையாது. எனக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க, உனக்கு தெரியும்ல. அதில் இவனுங்க யாருன்னு தெரியாது. ஸோ நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டு ஜியான் என்னை பிடிச்சிக்கோ. ஓகே மம்மி அப்படின்னு சொல்கிறான். சாரா சீட் பெல்ட் போடு. அவள் கேட்கவே இல்லை. ஸோ ஜங்குக்கு வந்து ட்ரைவ் பண்ணுன்ற இதில் அவன் வேகமாக போயிட்டுருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி பதட்டத்தில் ஜியானை நல்லா டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. ஸோ வேகமாக போயிட்டுருக்கும் போது திடீர்னு இந்த ரைட் சைட்லேருந்து ஒரு குறுக்கால கார் வந்துருச்சு. ஸோ ஜங்குக்கு அதை இடிக்கக்கூடாதுன்னு பிரேக் போடுறான். ஸோ அப்படியே அந்த வண்டி ஸ்கிட் ஆகுது. அப்படியே ரோல் ஆகி கிட்டத்தட்ட 5 தடவை ரோல் ஆகி அப்படியே அந்த கார் வருது. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஸோ இதோட அப்படியே கட் பண்ணி ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். எரும மாடு எழுந்துருடி, இவ்வளோ நேரம் என்ன தூங்கிட்டு இருக்க? ஒரு பொம்பளை பிள்ளைய நடந்துக்கிறேன் என்னைக்காது? ஆம்பளை மாதிரி வர, ஆம்பளை மாதிரி போகிற, உன்னை என்ன பண்ணுறதுன்னு தெரிலடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கத்திக்கிட்டு இருக்காங்க.
மா ஏம்மா இப்படி பண்ற? எனக்கு தான் இப்போ தானே நல்லா தூங்க வரும் தெரியும் உங்களுக்கு. அப்போ ஆஃபீஸில் நானா போய் உட்காந்து டைப் பண்ண போகிறேன்? மாம் ஏம்மா இப்படி பண்ற? காலையிலே திட்டி எழுப்பாதம்மா. எரும மாடு மணியை பாருடி. அப்பதான் நீங்க பாக்குறீங்க மணி 9 ஆக போகுது. முன்னாடி எழுப்பியிருக்க வேண்டியதானே? இவ்வளோ நேரம் என்ன தண்டோரா போட்டா கூட்டுட்டு இருந்தேன். ஒன்றை தாண்டி தட்டி தட்டி எழுப்பிட்டு இருக்கேன். அம்மா என்னம்மா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டக்கு டக்குன்னு வேகமாக எழுதி கிளம்புறீங்க. அவங்க அம்மா சாப்பாடு ஒரு பக்கம் எடுத்து வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் லஞ்ச் எடுத்து கட்டுறாங்க, அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் அப்போ தான் போய் குளிக்க போகிறீங்க. போயிட்டு ஏய் குளிச்சா டைம் ஆகும், நீ போய் மூஞ்சி கழுவிட்டு கிளம்பு, வீட்டுக்கு வந்து நீ குளிச்சுக்கோ அப்படின்றாங்க. மாம் 2 நாளாக குளிக்கல. அட எரும மாடு, போய் குளிச்சு தலை அப்படின்னு கத்துறாங்க. ஸோ போய் குளிச்சுட்டு நீங்கள் அப்புறம் வரீங்க. போய் லைக் இது மண்டே, அதனால தான் 2 நாளாக நீங்கள் குளிக்கல, சாட்டர்டே சண்டேன்றதுனால. ஸோ குளிச்சுட்டு டக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டு வரீங்க. ஆமாம் லிப்ஸ்டிக் ஓகேவா பாரு. இப்போ பாரு ஓகேடி கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க 2 அடி. அம்மா போமா அப்படின்னு சொல்லிட்டு 2 வாய் அப்புறம் சாப்பாடு விட்டுட்டு போதும் போய் அப்படி சொல்லிட்டு அப்படியே கிளம்புறீங்க. ஸோ அப்படியே இங்கே வெளில போகிறீங்க. ஒரு 2 பேர் வராங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்ன வாங்க? எப்போ தான் நீங்கள் இந்த கடன் கொடுக்குறதா முடிவு எடுத்திருக்கீங்க? எப்போ வந்தாலும் நாளைக்கு தரேன், இன்றைக்கி தரேன், 2 மாதத்தில் தரேன், 3 மாதத்தில் தரேன், 1 வருஷத்தில் தரேன். இதோட 3 வருஷம் 4 வருஷம் இல்லை 5 வருஷம் ஆயிடுச்சு. எப்போ தான் நீங்கள் தரப்போகிற? அண்ணா கத்தாதீங்கண்ணா, பக்கத்து வீட்டில் பார்ப்பாங்கண்ணா. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ தானே உன் பொண்ணு வேலைக்கு போகிறா. உன் பொண்ணை எங்கேயா ரெடி பண்ண சொல்லு. பார்த்தா பெரிய இடத்துல வேலை செய்கிற மாதிரி தானே இருக்கா? அண்ணா அண்ணா கத்தாதீங்க, அக்கம் பக்கத்தெல்லாம் பார்க்குறாங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்குண்ணா. அது கடனை வாங்கிறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணியிருக்கணும். இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைக் உங்கள் அம்மா ஒரு மாதிரி கூனி குறுகி போய் நிற்கிறாங்க, அசிங்கப்படுத்திட்டு ஒரு மாதிரி திட்டுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி பொழப்புக்கெல்லாம்? இதுக்கெல்லாம் போய் நாடு சாக வேண்டியது தானே. பணத்தை கொடுக்க துப்பு இல்லை, பொண்ணை நல்லா பவுசான இடத்துல வேலைக்கு அனுப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டிட்டு போகிறாங்க. உங்கள் அம்மா பயங்கரமாக அழுகுறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? என் புள்ள சம்பாதிக்கிறது எத்தனை கடன் நான் கொடுப்பேன்? அவ இப்பதான் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. இப்போதான் கொஞ்சமா நான் கொடுத்துட்டு வரேன். என்ன பண்ணுவேன்னா இது எனக்கு தெரிஞ்ச மனசு ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆக்சுவலாக நீங்கள் அப்படியே லைக் ஏதோ எடுக்கிறதுக்கு வந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே ஓரமாக நின்று அழுதுட்டு தான் போகிறீங்க. யூ நோ எவ்ரி திங். ஸோ வீட்டில் யார் யார் வந்து அசிங்கப்படுத்திட்டு போகிறாங்க எல்லாமே தெரியும். அவங்க அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். ஸோ உங்களை படிக்க வைக்கிறதுக்காக வாங்கின கடன். ஸோ லைக் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்காகவும் அப்பப்போ வாங்கின கடன் தான். நீங்கள் இப்போ தான் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ எல்லாத்தையுமே அது கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களும் ஆஃபீஸ் போயாச்சு. ஸோ இங்கே உங்கள் அம்மா உட்காந்து அழுதுகிட்டே இதை நம்ம ஒயன்கிட்ட சொன்ன என்ன? ஸோ இதில் வந்து ஒயன்னா ஒன்று ஜங்குக் ஒய்ஃபு, இப்போ இருக்க கரண்ட் ஒயன் வந்து ஒயனோட அண்ணன் பொண்ணு. ஓகேவா? ஸோ அவங்க அண்ணன் தான் இறந்துட்டாங்க. இப்போ இருக்கிறது அவங்க அண்ணன் பொண்ணு தான். ஓகேவா? ஸோ 2 ஒயனாக சொல்லும் போது இப்போ இருக்கிறது அண்ணன் பொண்ணு தான் ஹீரோயின். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ நான் ரிமெம்பர் பண்ணுன்றதுக்காக ஜீவின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து லைக் இப்போ இருக்கிறது கரண்ட் ஒயன். ஸோ நீங்கள் ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேவா? கதை இப்போ ஃப்ளோவில் போகலாம். ஸோ ஜிவிக்கிட்ட சொல்லலாமா? அவள் என்ன நிலமையில் இருக்கான்னு தெரியாது. கடைசியாக அவளுக்கு லெட்டர் போட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவங்க அம்மா அப்படியே எழுதுகிறாங்க. அவங்க அம்மா ஸோ எழுதி அப்படியே அது அப்படியே ஜங்குக் ஒய்ஃப்க்கு போகுது வித் ஒயனோட ஃபோட்டோவோட. ஸோ இங்கே நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இங்கே அப்படியே அந்த லெட்டர் வர கிட்டத்தட்ட 2 days ஆகுது. என்னங்க? சொல்லு. என்னங்க, எனக்கு ஊருக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஜிவி, நான் தான் சொல்லியிருக்கேன்ல இதை பற்றி. என்கிட்ட இதை பற்றி தயவு செஞ்சு பேசாத. என்னங்க ப்ளீஸுங்க. கிட்டத்தட்ட போய் 25 வருஷம் ஆகுது. என் ஃபேமிலி என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலங்க. போயன் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல இதை பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறாரு.
எப்போ நான் இதை பற்றி பேசினாலும் கோவப்பட்டோ திட்டிட்டு போயிடுறாரு. நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே கட் பண்ணி அப்படியே வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். ஸோ அவங்க அம்மா போட்ட லெட்டர், உங்கள் அம்மா போட்ட லெட்டர் இப்போ வந்து ஜிவி கையில் வருது. ஸோ அதை அப்படியே பார்க்குறாங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். உங்கள் அண்ணன் இறந்தக்கப்புறம் நீ இல்லாமல் இந்த வீடு வீடாக இல்லை. வயனுக்கும் கல்யாண வயசாயிடுச்சு. உன் பையனுக்கு வயனை கல்யாணம் பண்ணி தருவியா? இதுதான் அவளோட கரண்ட் பிக்குன்ற மாதிரி உங்கள் பிக்சர் நேற்று அமைச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. வயனா வயனை இவ்வளோ அழகாக வளர்ந்துட்டா. ஆனால் அண்ணன் செத்துட்டாரா? இது எப்படி எனக்கு தெரியாமல் போச்சு? இது ஆக்சுவலாக ஜங்குக்கு தெரியும், ஓகேவா? உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருப்பாரு. நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு கீழே ஓடியாருங்க. ஏய் வயன், பார்த்து வாடி. எனக்கு அண்ணன் இறந்துட்டாரா? என்னடி சொல்கிற? எனக்கு உங்களுக்கு தெரியலன்னு மட்டும் சொல்லாதீங்க, சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும். ஏங்க அப்போ என்கிட்ட சொல்லலை? இல்லை, நான் சொல்கிற நிலைமையிலையும் இல்லை வயன். அவள் இறந்தப்பதான் உங்கள் அண்ணனும் இறந்துட்டாங்க. என்னால் அப்போ எதுவும் சொல்ல முடியல. ஏற்கனவே உடஞ்ச நீ இன்னும் உடைக்க விரும்பலை வயன். அதனால தான் உங்கள் அண்ணன் இறந்தது நான் சொல்லலை. அப்படி சொல்லிவிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் பயங்கரமாக அழுகுறீங்க. கிட்டத்தட்ட 1 hour கண்டினியூஸாக அழுகுறீங்க. ஸோ அழுதுக்கப்புறம் அப்போ தான் ஜங்கு, ஏய் போதும்டி, உங்கள் அண்ணன் இறந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆக போகுது. இப்போ அழுது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, விடு. ஆமாம், உனக்கு ஏதோ லெட்டர் வந்துச்சாமே, நீங்கள் அப்படியே மறைச்சி வைக்கிறீங்க. ஏய் சொல்லுடி. அது வந்து ஏதோ ஒரு பொண்ணு ஃபோட்டோலாம் இருந்துச்சு போல். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னை மீறி இங்கே ஒன்றும் நகராது, சொல்லு. அது என் மருமகளோட பிக்கு. மருமகளா? அடையப்பா, இன்னும் பையன் ஓகேவே சொல்ல, அதுக்குள்ளே மருமகளா? ஆமாம், அவள் என் மருமக தான். அவள் என்னைக்கு இருந்தாலும் என் மருமக. அது மட்டும் நான் முடிவு பண்ணிட்டேன். என்னைக்கு நம்ம கடைசியாக அங்கே போயிட்டு வந்தோமோ அப்போ பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், அவள் தான் என் மருமகன்னு. என் பையனுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் சொன்னதை அவன் மீறவே மாட்டான் அப்படின்றாங்க. ஸோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே சரி காட்டு அப்படின்னோடனே ஃபோட்டோ காட்டுறாங்க. நீங்கள் அதில் செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. அதை பார்த்தோன்னே வா வேணா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கீங்க. அதில் நல்லா தான் இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கா மருமக. என்னை விடவா? ஓ, என் ஜெலஸா பொண்டாட்டிக்கு அப்படி சொல்லிட்டு அவன் கிள்றான். ஆமாம், ஜெலஸ் தான். என்னை தவிர நீங்கள் யாரும் அழகுன்னு சொல்லக்கூடாது. ஏய், நம்மளுக்கு வயசாயிடுச்சுடி. வயசாயிருந்தாலும் என் மேலே லவ் குறைஞ்சிருமா என்ன அப்படின்னு முறைக்கிறீங்க. அதெல்லாம் குறையாது. அது எப்படி வாயின் குறையும்? உன் மேலே இருக்க லவ் அதிகமாகுமே தவிர குறையவே குறையாது, புரியுதா? நல்ல ஐஸ் வேடா நீ அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படி தாண்டி வைக்க முடியும் என் ஆசை பொண்டாட்டி. வாயின், நீ என் காலை ஃபுல்லாக என் கூடயே இருக்கணும். நீ அது மட்டும்தான் என் ஆசை. லவ் யூ டூ ஜங்குக்கா, லவ் யூ டூ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அழகாக பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறீங்க. அப்போ அபு வந்திருப்பான். சார் ஃப்ரீயாக இருக்காரா மேடம்? சரி சார், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தான் வரணுமா அபு? அப்படின்றா. சார் சாரி, கதவை தட்டிட்டு வரணும், தெரியாமல் வந்துட்டேன். இனிமேல் தட்டிட்டு வரல, பண்ண தட்டிடுவேன் அப்படின்றான். அவங்கள ஐயோன்னு சொல்லிட்டு கீழே கை வச்சுட்டு ஓடிட்டான். நீங்கள் சிரிக்கிறீங்க. டேய் என்னடா இப்படி பேசுகிற? அப்புறம் என்னடி, இப்போ தான் ஒரு மூடுக்கு வந்து அப்படி கிஸ் பண்ணிவிட்டு என்னென்னவோ பண்ணலான்னு வந்தேன்டி, மூடை கெடுத்துட்டான்டி அப்படின்னு சொல்லுவான். நீ நைட் வச்சுக்கலாம், நான் இப்போ போயிட்டு வரேன். இது பையனுக்கா? அப்பனை சமாளிச்சுட்டு இப்போ பையனை சமாளிக்க போறியா நீ அப்படின்றான். ஆமாம், என் பையன் இல்லை, நான் சொன்னால் கேட்பான். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு போகிறீங்க. பொண்டாட்டி நைட்டு நைட்டு இருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ அவன் க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே அவன் வேலையை பார்க்க அவன் போயிடுறான். நீங்கள் வந்து டைரெக்டாக இப்போது
ஜங்குக்கை பார்க்க தான் போகிறீங்க. ஐ மீன் ஜியான். ஸோ லைக் இப்போ எல்லாமே பேஷண்ட் பார்த்துட்ருக்காங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 2 நாள் எடுத்துகிட்டு ஓகேண்ணா எனக்கு சொல்லுங்கள். இல்லைன்னா நான் உனக்கு வேறு 2 டேப்லெட் எழுதி தரேன், ஓகேவா? சரிங்கண்ணா. அண்ணா இது நைட் போடணுமா காலைல போடணுமா? நைட்டு போடு, அதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்டு போடு, ஓகேவா? ஓகேண்ணா. சரி, எனக்கு என்னன்னு கரெக்டாக சொல்லணும். ஓகேண்ணா, வரேண்ணா. போயிட்டு வா. நர்ஸ் சார், நெக்ஸ்ட்டு பேஷண்ட்டை வர சொல்லுங்கள். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வராங்க. அவன் ஒரு இது எழுதிட்டு இருக்கான். மாம், நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க? ஜியான், உன்னை பார்க்க தானே வந்தேன். மாம், நீங்கள் எதுவும் விஷயம் இல்லாமல் வரமாட்டிங்களே, என்ன? அதுவா, அது நான் உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன். எனக்கு பொண்ணா? இங்கேயாம்மா? இங்கே இல்லை, நம்ம ஊரில். நம்ம ஊர்லையா? நம்ம ஊரில் யார்? நீங்கள் தான் ரீசெண்டாக போவே இல்லையாங்க? கிட்டத்தட்ட மேபி 25 இயர்ஸ் ஆகுதுல்ல அந்த பக்கம் போய். அதனால தான் நான் இங்கே இருந்துக்கிட்டே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன். யார் மாம் அது? என் அண்ணன் பொண்ணு. அண்ணன் பொண்ணா? ஃபோட்டோ காமிங்க. சரிந்தா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஜானுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. வாவ், பரவாயில்லையே, அழகாக இருக்காம்மா. என் செலெக்ஷன் எப்போவுமே நல்லா தான் இருக்கும். என் அண்ணன் பொண்ணுல்ல, என் ஜடை கொஞ்சமாவது இருக்காது. சரி, எப்போ ஊருக்கு போகிறோம்? நாளைக்கே வா. சரி, ஓகே, நான் இங்கே லீவ் சொல்லிடுறேன். ஓகே. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க போயிடுறாங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் டே, ஸோ நீங்கள் ஜியான் அப்புறம் ஜங்குக் 3 பேருமே போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ போயாச்சு. கரெக்டாக வாசலில் கார் நிற்கிது. யார் அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் இருக்கீங்க அப்போ ஃப்ரீயாக. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்திருப்பீங்க. நீங்கள் பார்த்துட்டு வரீங்க, என்ன புதுசாக கார்லாம் நிற்குது. பார்த்தா இப்போது நீங்கள் ஜங்குக் 2 பேர் மட்டும்தான் இறங்கி வரீங்க. இவங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைக் பின்னாடி போயிடுறீங்க. உள்ளே போயிட்டு மா என்னடி யார் வந்திருக்காங்க பாருமா அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே, யார் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஸோ பார்த்தோன்னே, ஜங்கு மாப்பிள்ள வாங்க, சிவி எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கா நீ? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுகிறீங்க. ஸோ அப்படியே ஜங்குக் உங்களை பார்த்துட்டு அப்படியே லைக் வாயனை பார்க்குறான். எப்படி இருக்க? நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கும் சரி ஏதோ புரிஞ்சுக்கிறான் நீங்கள் ஏதோ கோவத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே அப்படியே உட்காடுறீங்க. சரி, என்ன சாப்பிட்றீங்க? என்ன இருந்தாலும் சொல்லுங்கள், நான் இப்போ உடனே பேசுகிறேன். அண்ணி அதெல்லாம் வேணாம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வாயனை பார்க்குறீங்க. வாயன், நீ என் பையனை கட்டிக்கிறியாம்மா? என்ன பேசுகிறீங்க அத்தை? அத்தனே சொல்லக்கூடாது. என்ன பேசுகிறீங்க? எங்கள் அப்பா இறந்தப்போ கூட நீங்கள் வரல. எங்களை பார்த்து 25 வருஷம் ஆகுது. எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு 2 பேரும் வந்தீங்க? அது மட்டும் இல்லாமல் வந்தோன்னு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறீங்க. எனக்கு எதுவுமே நடந்தது மறக்கல அத்தை. என் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு எத்தனை லெட்டர் போட்டிருப்பாங்க தெரியுமா? உங்களுக்கு வந்துச்சா கூட எனக்கு தெரியாது. இதில் உங்கள் ஹஸ்பண்ட் மாஃபியா. உங்களுக்கு தெரியுமா என்ன எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு? அது மட்டும் இல்லாமல் நான் ஆஃபீஸ்க்கு போனேன்னு ஒவ்வொரு கடன்காரங்களும் எங்கள் அம்மாவை அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க தெரியுமா? எங்கள் அம்மா எங்கள் அனாதை மாதிரி இருக்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் அப்படி தான் இருக்கோம். அப்போல்லாம் வராது நீங்கள், இப்போ மட்டும் எதுக்கு வந்தீங்க? வயனா சொல்லுங்க, எங்க உங்க பொண்ணு எங்க? அவ்வளோ நல்லா வளர்ந்துருப்பார்ல, அவ மட்டும் காணோம். அப்போ நீங்க அப்படியே லைக்
வயன் ஜங்குக்கோட ஒய்ஃப் இருக்கால, ஸோ ஜிவி அப்படியே போய் காரில் உட்காந்துடுறா. வயன் என்ன கேள்வி கேட்ட வயன்? அப்படியே நீங்கள் ஷாக் ஆகி பார்க்குறீங்க. என்னாச்சு? சாரா இறந்து 20 வருஷம் ஆகுது. உனக்கு தெரியுமா நாங்கள் எதுக்கு இங்கே வரலன்னு? உங்கள் எல்லாத்தையும் கடைசியாக நான் பார்த்துட்டு போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட். ஆக்சுவலாக ஃபஸ்ட் சீனில் நான் சொல்லியிருப்பேன்ல, அதுதான். ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டில் உங்கள் 3 பேருக்குமே நல்ல அடி தான். ஆனால் சாரா அந்த இடத்துல இறந்துருப்பா. ஸோ நான் சொன்னேன்ல சீட் பெல்ட் போடலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தலை போய் வேகமாக இடித்து அந்த இடத்துல அந்த குழந்தை இறந்துருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் நினைக்கக்கூடாதுன்னு இதுவரையும் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் வயன் ஞாபகப்படுத்திட்டா, அதனால தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் போய் அழுதுட்ருக்கீங்க. ஸோ இதை ஜங்குக் சொல்கிறாரு. அதனால தான் நான் வயனை இங்கே அலோவ் பண்ணவே இல்லை. என் பையனும் இங்கே வராத காரணம் அதுதான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா இறந்தது எனக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரிய வந்துச்சு. அப்போ என்னால் வயன்கிட்ட சொல்ல முடியல. ஏன்னா சாரா இறந்த ஒரு கஷ்டத்தில் அவள் இருந்தா. அவளை இன்னும் கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. நீ நிஜமாலும் கோவப்படுறது எல்லாமே நியாயம்தான் வயன். ஆனால் அவளும் பாவம். அவள் சேஃப்டியை உனக்கு தெரியும்ல, நான் மாஃபியான்னு. அவளோட சேஃப்டியை கருதி தான் நான் அவளை வெளியில் விடவே இல்லை. இதுவரையும் என் பிள்ளையும் என் பொண்டாட்டியும் நான் சேஃப்டியாக வச்சுருக்கனால தான் நல்லா இருக்காங்க. நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தேன்னா என்ன ஆவாங்கன்னே தெரியாது. அப்படி ஒரு லைஃப். என்னால் இதுலேருந்து வெளில வர முடியாது. சாரிடா, நான் சில நேரத்தில் மாஃபியான்னு சொல்லியிருப்பேன், ஆக்சுவலாக கேங்ஸ்டர். ஸோ என்னை சுற்றி 1000 கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. நான் எப்போ கீழே விழுவேன், என்னை கொன்னுட்டு என் பொசிஷனுக்கு வரலான்னு. ஆனால் நான் இருக்க வரையும் அதை நடக்க விட மாட்டேன். நான் இங்கேருந்து தொழிலை விட்டு வந்தாலும் என் உயிருக்கு ஆபத்து தான். அதனால்தான் என் பிள்ளைய நான் மாஃபியா வாடையே படாமல் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் கேட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுறீங்க. ஸோ உங்களை பார்க்குறதுக்கு வயன் வரா. அத்தை மன்னிச்சிடுங்க அத்தை, நான் தெரியாமல் பேசிட்டேன். இதெல்லாம் இவ்வளோ நடந்திருக்கு. ஐ டோன்ட் நோ such things. சாரி, very சாரி அத்தை. இட்ஸ் ஓகே வயன், இட்ஸ் ஓகே. உன் மனசில் இருக்கிறத கஷ்டம் தானே சொன்னேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு கஷ்டம். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே 2 பேர் சமாதானம் ஆகி உள்ளே வந்துட்டீங்க. ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்கும் போது, சரிம்மா நான் வயலாண்ட போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. அத்தை மாமா நீங்கள் 2 பேர் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிம்மா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேருமே போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நீங்களும் ஸோ ஜங்குக்கோட ஒய்ஃப், ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் அப்படியே போகிறீங்க வயலாண்டா. செம்மையாக இருக்குல்ல. என்ன தான் சிட்டி லைஃப் இருந்தாலும் சரி, இந்த வயல் பக்கம் வந்தாலே வேறு லெவலில் இருக்குது. நல்லா ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஹாஃப் சாரி போட்டிருக்கீங்க, ஓகேவா? ஸோ க்ரீன் கலர் ஹாஃப் சாரி, லைக் அந்த உச்சி சாரி மாதிரி போட்டிருக்கீங்க. அழகாக இருக்கீங்க, க்யூட்டாக. ஸோ அழகாக நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ பார்த்தா யாரோ சேரும் சகதியமாக நடந்து வந்துட்டுருக்காங்க. ஹே யூ, ஓ யூ யூ ஆர் லுக்கிங் வெரி டிஃப்ரெண்ட், யூ ஆர் வெரி டர்ட்டி காய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கான். யூ ஆர் நியூ டு திஸ் பிளேஸ், டிட் யூ நோ ஹூ ஆம் ஐ? ஐ ஆம் த ஒன்லி ஒன் திஸ் பிளேஸ் who studied up to BTech, you know, and I speak very well in English. நீங்கள் ஆக்சுவலாக பீட்ரு விட்டுட்ருக்கீங்க இங்கிலீஷில். அவன் பார்த்துட்டு do you know English? அப்படின்னு சொல்கிறான். ஓ இங்கிலீஷ் புரியாதா? ஓகே, ஐ was speaking Tamil. ஓகே, ஐ was speaking Tamil. நீங்கள் இந்த ஊரா? இல்லை. சரி சரி. என்ன சேரு சகதியுமா? ஒன்றும் இல்லை, கீழே வந்துட்டேன். ஓ சரி சரி. ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அம்மா நீ பண்ணதே போதும், இங்கிலீஷ் பேசுகிறேன்னு காதை கடிச்சு வைக்கிறோம்.
நான் இங்கே எடுத்து இதோ அங்கே தான் இருக்க ஊர், நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவன் வந்துட்டு இருக்கான். யார் இவன்? ஆளும் மண்டையும் பாரு தேங்காய் மண்டை மாதிரி. பார்க்குறேன், லைட்டாக பார்க்க முயல் குட்டி மாதிரி இருக்கான். நல்லா அந்த 2 பல்லு மட்டும் இந்த சேத்துல வெள்ளையாக பளிச்சுன்னு தெரியுது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வரீங்க. ஸோ இங்கே பார்த்தா அந்த சேரு சகதியமாக வந்தார்ல, அவர் உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜியான் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு, யோ இங்கே என்ன பண்ணுற, இது எங்கள் வீடு, யார் நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அப்போ தான் டேய் ஜியான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் வர்றாரு. டேட் சாரி, நான் கீழே விழுந்துட்டேன் சேரில். டேய் அதுக்கு நீ இப்படியாடா? ஆக்சுவலாக வந்து 3 பேரும் ஒன்றா தான் வந்திருப்பாங்க. ஜியான் தான் என்ன சொல்லியிருப்பான், நான் இங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்திருப்பான். ஸோ அப்போ வரும்போது தான் அந்த வயல்வெளியில் வரும்போது சேராக இருந்திருக்கும். சரிக்கு அப்படியே தொம்முன்னு முன்னாடி வந்திருப்பான். அந்த சேரு ஃபுல்லாக ஒட்டியிருக்கு, அவன் ஃபேஸே தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படியே தான் வந்திருப்பான். இங்கே வந்து ஜங்குக், டேய் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாடா. மாமா இது யார்? அதுவாம்மா என் பையன் ஜியான். ஜியானா? பார்க்கறதுக்கு சேத்துல உருண்ட கரடி மாதிரியே இருக்கான். ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கோங்க, இந்த மொசரை கட்டையே தான் கல்யாணம் பண்ண சொன்னாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் உள்ளே போயிட்டீங்க. ஸோ நல்லா போய் தூங்கிட்டீங்க. டேட் இவ ஒத்து வர மாதிரியே தெரியலையே. ஆமாண்டா, கொஞ்சம் அடந்தான் பிடிக்கிறா, உன்னை கல்யாணம் பண்ணி போய் ஒத்துப்பாலா என்னன்னு தெரியலையே. எனக்கும் அதான் டேட் டவுட்டு, ரொம்ப வாயாடியாக இருக்கா. அதுவும் இல்லாமல் வராத இங்கிலீஷை வாவான்னு சொல்லி காது வலிக்குது டேட், முடியல. ஏண்டா டேட் அங்கே வந்து என்கிட்டே இங்கிலீஷில் பீட்டு விட்டுட்ருக்கா டேட், முடியல டேட். சரி 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 பார்த்துக்கோ, நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம். சரி ஓகே ஓகே டேட் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே கிளம்பியாச்சு. ஸோ இப்போது அப்படியே போய் பார்ப்போம். நீங்கள் இப்போ ஜங்குக் பிளேஸ்க்கு எல்லாம் வந்தாச்சு. ஸோ இப்போ நீங்கள் தான் வயந்தான் அப்படியே கண்முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜங்குக் இடம். இது என்ன இடம்? ஒரு மாதிரி தலைவலிக்குதே. அப்படியே கண்ணெல்லாம் கசக்கிட்டு பார்க்குறீங்க. ஐயோ ஐயோ என்ன யாரும் கடத்திட்டு வந்துட்டாங்க, சம்மோன் கிட்னாப்டு மீ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளில ஓடியாரீங்க. பார்த்தாங்களும் நிறைய ஆளுங்க இருக்காங்க. ஐயோ நான் என் மாமா கிட்ட சொல்கிறேன், அவர் பெரிய கேங்ஸ்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. பார்த்தா அங்கேருந்து இது ஜங்குக் வந்துட்டு இருக்கான். மாமா பார்த்தா ரொம்ப எங்கே இருக்க மாதிரி இருக்கு. மாமா எப்போ மாமா நீங்கள் எங்கா? நீங்கள் செம்மையாக இருக்கீங்க மாமா. அன்னைக்கு பார்த்தப்ப லைட்டாக கொழுகொழுன்னு இந்த மாதிரி இருக்குது, இன்னைக்கு பார்த்தப்ப லைட்டாக இழைச்ச மாதிரி இருக்குது, என்ன மாமா? நான் ஜங்குக் இல்லை, அது எங்கள் அப்பா. நான் ஜியான். ஜியான் இது என்ன இடம்? நீ தான் அந்த சேரு பார்ட்டியா? நான் தான். இது என் இடம், எங்கள் அப்பா இடம். இனிமேல் நீங்கள் தான் இருக்க போகிற. எதுக்கு நான் இங்கே இருக்கணும்? ஏன்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறல்ல. அது யோ என்னையா கடத்திட்டு வந்து என்ன வம்பு பண்ணுறியா? நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என்ன வேணால் பண்ணிக்கோ, இந்த பிளேஸில் எங்களை தவிர யாராலையும் உள்ளே வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீ சொல்கிறியா போலீஸு, இந்த இடத்த தாண்டி போய் தான் கூப்பிட்டு வரணும். நீங்கள் இருந்து கொஞ்சம் தூரம் தாண்டிடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே போயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. வெளியில் ஓடிட்டீங்க. போய் வாசலில் போவே முடியல, அவ்வளோ கிட்டத்தட்ட அந்த வீட்டை சுற்றி அவ்வளோ இது செக்யூரிட்டி. ஸோ நிறைய பேர் அந்த கன்னு அதெல்லாம் வச்சு அவ்வளோ பேர் இருக்காங்க. எப்பா வாசல் என்ன இந்த வீட்டையே தாண்ட முடியாது போலையே. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே உள்ளே வந்துடுறீங்க. என்ன வழி தெரியலையா என்ன? ஏன் வழி தான் தெரியுது, ஆனால் எதுக்கு எல்லாம் எருமை மாடு மாதிரி இருக்கானுங்க, வழியை விட மாட்டானுங்க. அது எங்கள் அப்பா சொல்லாமல் எவனும் ஒன்று வெளியே விட மாட்டானுங்க. நான் சொன்னால் விடுவாங்க. அப்போ சொல்லு, நான் என் ஊருக்கு போகிறேன். இங்கே இருந்தோம் நல்லா போக முடியாது. நான் எப்படி வந்தேன்? என்ன எப்படி கடத்திட்டு வந்தீங்க? கடத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக
நீங்கள் சண்டை போட்டு போயிருப்பீங்களா, இதுதான் ஜியானா அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் போய் நல்லா தூங்கியிருப்பீங்க. ஸோ உங்களை வந்து லைக் ஜங்குக்கு வந்து ஆல்வேஸ் கேரிஸ் குளோரோஃபார்ம். ஸோ அதை வந்து சேஃப்டிக்காக வச்சுருப்பான். குளோரோஃபார்ம் நிறைய ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வந்து அவனோட சேஃப்டிக்கு வச்சுருப்பான். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஜியான் கேட்டு ஸோ நீங்கள் தூங்கும் போதே உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்தாச்சு. இது வந்து உங்கள் அம்மாவுக்கும் தெரியும். ஏன்னா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும், எவ்வளோ அடம் பிடிப்பீங்கன்னு தெரியும். ஸோ அதனால் அவங்களும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, பரவாயில்ல கூட்டிகிட்டு போங்க அப்படின்ருப்பாங்க. ஸோ அப்படி தான் கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க. சரி, அவங்க வந்திருப்பாங்க. அப்போது என்னை எப்படி கூப்பிட்டு வந்தீங்க? நான் தான் மயக்கத்தில் இருந்தேனே. மயக்கத்தில் தான் இருந்தேன், உன்னை கூப்பிட்டு வந்தேன் தானே, பார்சல் போட்டாச்சு அப்படின்றான். நீங்கள் ஷாக்கில் பார்க்குறீங்க. என்ன சொல்கிற? ஆமாம், பார்சல் போட்டேன். உன்னை இங்கேருந்து ஒரு பெட்டியில் வச்சு பார்சல் போட்டேன், அவங்க டேரெக்டாக இங்கே டெலிவரி பண்ணிட்டாங்க. அட பாவி, மூச்சு தண்டி செத்துட்டேன்னா? நம்ம ஆளுங்க இருந்தாங்க, பார்த்துருப்பாங்க அப்படின்றான். சே, உன்னை என்னமோ நினச்சேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. வயன் சாப்பிட்லையாம்மா அப்படின்னோடனே பின்னாடி இருந்து பார்த்தா ஜங்குக். சாப்பிட்றேன் மாமா. மாமா நீங்களா சொல்ல வேண்டியதானே? ஜான் ஆசைப்பட்டான், நீயும் வர மாதிரி தெரியல, அதுதான். இருந்தாலும் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் அங்கே போகிறேன். என் வேலை அவங்க லேப்டாப் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. உனக்கு 4 மாதம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் நீ இங்கே இருந்தால் ஒர்க் பண்ண போகிற. அப்படி எல்லாம் தூக்கி போடு, இந்த ஒர்க்கே வேணாம். உனக்கு பிடிச்சி வாங்கினேன்னு சொன்னாங்க, அதனால தான் அந்த பாஸை அடித்து பேசி உனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க வச்சுட்டேன். அப்படியே பார்க்குறீங்க, என்ன குடும்பம் நான் இது அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் செட் ஆகாது வயன், நீ ரக்கடாக இருந்தால் தாண்டி செட் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நீங்கள் ரக்கட் டைப் தான், எதுக்கும் பயப்பட மாட்டீங்க, எதாக இருந்தாலும் தில்லாக இறங்கி பார்த்துருவோமே அப்படின்ற ஒரு டைப் நீங்கள். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும், நீங்கள் நல்லா சாப்பிட்டு போய் படுத்துட்டீங்க. இவன் எங்கே இருந்து பிடிச்சாங்களோ, தப்பிச்சு போகணும். இதில் இந்த எருமை டாக்டர் கடத்தவோ செய்வான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்த கதை ஓப்பன் ஆகுது. நைட் டைம் தான். யார் அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த உருவம் உங்கள் கிட்ட வந்து உட்காருது. யார் நீ? நான் தான் ஜியான். எதுக்கு வந்தீங்க? உன் கூட ஜாலியாக இருக்கலாம் தான். எதுக்கு வந்த? போ, இங்கேருந்து போடா. ஏய், அப்படியே பயந்த மாதிரிலாம் நடிக்காதடி, நீ எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவனை பற்றி A to Z விசாரிச்சிட்டேன். ஆஃபீஸில் அவ்வளோ வாயாடி உனக்கு எத்தனை எதிரிங்க இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போன 1 மாதத்துலேயே வாயாடி அவ்வளோ எதிரிங்களை இழுத்துட்டு வந்திருக்க. அது ஓவராக பண்ணாங்க, அப்பப்போ அடிச்சிடுவேன், திட்டிடுவேன், அதனால தான். அடிப்பாவி, என்னையும் அடிப்பேடி, பேச்சை கேட்கலன்னா அடிப்பேன் தான். ஆமாம் அடிப்பேன் தான். உனக்கு என்னடி உரிமை இருக்குது? அதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறல்ல. ஓ, அப்போ உனக்கு ஓகேவா? வேறு வழி இல்லையே, என்னை தான் இங்கே அடைச்சி வச்சிட்டிங்களே. இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் இல்லாமல் என்னால் வெளில போக முடியாது தெரியும். அதான் நானே அடாப்ட் ஆகிட்டேன். அப்போது இன்றைக்கெல்லாம் மேட்ரு முடிச்சிடலாமா? ஏய் பொறுக்கி, இங்கேருந்து போடா. இன்னும் கல்யாணமே ஆகலை, அதெல்லாம் பழைய ட்ரெண்டு, இப்போ புது ட்ரெண்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஜியான் உங்கள் அப்படியே லிப்ஸ் கிட்ட வரான். ஸோ இதை வந்து அப்படியே டெலகிராமில் பார்த்துக்கோங்கடா, நான் அன்கட் வெர்ஷன் போடுறேன், ஓகேவா? ஸோ 2 பேருக்கும் நல்ல ஒரு மேக் அவுட் செஷன் வந்து 2 பேர் ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து மார்னிங் ஆகியிருக்கும். ஜங்குக் தான் இங்கே சாப்பிட்டுட்டு இருப்பான். ஹலோ, சரி அவனை உள்ள அனுப்பு. அதுக்கப்புறம் ஜங்குக் சாப்பிட்டுட்டே அவன் பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்கான். இன்னொருத்தவனை பார்த்து சொல்லியிருப்பான்ல அவன். ஸோ நீங்கள் 2 பேர் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. 2 பேரும் மேக் அவுட் முடிச்சிருப்பீங்களா? ஸோ நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. சொல்லு. என்னமோ பண்ணியாமே, எனக்கு நியூஸ் வந்துச்சு, உன் வாயால் சொல்லு. பாஸ் அது சொல்லுன்னு சொன்னேன். பாஸ் பொண்ணுங்க பொண்ணுங்க 2 பேர்
அப்படி சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து ஜங்குக்கோட ஒய்ஃப் வந்து அந்த பக்கம் வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் 2 பேர் தூங்கிட்டு இருப்பீங்களா? இப்போ தான் ஜங்குக் வந்து ஜியான் வந்து படியில் இறங்கி வந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வந்து சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க ஜங்குக்கு. சொல்லு, 2 பொண்ணுங்களை கடத்திட்டு இங்கே கூப்பிட்டு வந்தேன் சார் அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். அங்கேருந்து ஜங்கு அப்படியே உட்காந்த இடத்துலேருந்து கன் எடுத்து அவன் நெத்தி போட்டுல 2 புல்லட்டு. இங்கே ஜியான் அப்படியே இறங்கி வந்துட்டு இருப்பான்ல, அப்படியே பார்த்துட்டு தான் இறங்கி வரான். அவனுக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது. ஸோ இங்கே நீங்கள் தான் ஜிவி அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு அப்படியே ஃபெயிண்ட் ஆயிடுறீங்க. ஐயோ டேட்! அப்போ தான் லைக் ஜங்குக்கே பார்த்துருப்பான். அவன் சாப்பாடை பார்த்துட்டு ஆக்சுவலாக பேசிகிட்டு இருந்திருப்பான். ஜோ சாரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் அவங்க ஒய்ஃபை. ஸோ அப்படியே பார்க்குறான். டேடி ஏன் டேடி இப்படி பண்ணுறீங்க? அம்மாவுக்கு தான் இதெல்லாம் பயம் தெரியும்ல. சாரிடா, நான் ஏதோ கோவத்தில். டேட் நீங்கள் தான் சமாளிக்க போகிறீங்க. ஐ டோன்ட் நோ, நைட்டு என்ன பண்ணுறீங்களோ எது பண்ணுறீங்களோ தெரியாது, அம்மாவை சமாளித்து வைங்க அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே தூக்கிட்டு போகிறான். ஸோ லைக் உங்களை தான் ஜியான் தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போய் லைக் உள்ளே படுக்க வச்சுட்டு லைக் இன்ஜெக்ஷன் போட்டு விட்றான். சாரி மாம், நானாவது பார்த்து அப்பா கிட்ட சொல்லியிருக்கணும். சே. அதுக்கப்புறம் நீங்கள் லைக் உங்களை தூங்க வச்சுட்டு அவன் கீழே வந்துட்டுருப்பான். நீங்கள் அப்போ தான் வயன் ஜியானோட லைக் ஒய்ஃப் இல்லை. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே இறங்கி வந்துட்டுருக்கீங்க பல்லு வலிக்கிட்டு. என்ன சத்தம் மாமா, என்ன சத்தம் அப்படி சொல்லிட்டு அப்படியே கீழே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அவன் செத்து கிடக்குறான். ஓ கேங்ஸ்டரா? சரி ஓகே, என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. பயப்படவே இல்லை நீங்கள். ஜியான் அங்கேருந்து பார்த்துட்டு, இவ பொம்பளையா பொறுக்கியா கொஞ்சம் கூட பயப்படாமல் நின்றுட்டுருக்கா. சொல்லுங்க மாமா, என்னாச்சு? அதுவா வேன் 2 பொண்ணுங்களை கடத்திட்டு ட்ரை பண்ணானுங்க, அதான் போட்டு தள்ளிட்டான். ஓ செம்ம மாமா, ஐ இன்ஸ்பயர் யூ மாமா, ஐ இன்ஸ்பயர் யூ. சரி மாமா, நான் போய் பல்லு விளக்கிட்டு வரேன், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீங்கள் படுக்க பல்லு விளக்கிட்டு போவீங்க. ஜியான் இல்லை இந்த பக்கம் படியிலேருந்து பார்த்துட்டு இருக்கான். அட்டி பாவி, எங்கள் அம்மா இத்தனை வருஷம் இருந்து பயந்து மயங்கி விழுறாங்க, இவன் எப்படி இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். செம ஃபன்னாக இருக்குது அங்கே. அப்படியே லைக்கா நீங்கள் உள்ளே போயிட்டீங்க பல்லு விளக்கிட்டு. அப்பா பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட பயப்பில்லப்பா. அதாண்டா எனக்கும் இந்த பயமாக இருக்குது உன் நிலமைய நினச்சா. டேட் ஐ உண்மையாக தாண்டா சொல்கிறேன், இதுக்கே பயப்படாதவ உனக்கெல்லாம் சத்தியமாக பயப்பட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு லைக் சொல்கிறீங்க. சரி ஜங்குக் சொல்கிறாரு. ஸோ அதை பார்த்துட்டு சரி எனக்கும் அவளுக்கு எப்போ கல்யாணம்? ஆமாம் நேற்று சொன்னியே அந்த மேட்ரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்குறாரு. அதெல்லாம் நல்லா முடிஞ்சதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டே சொல்கிறான். பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு லைக் 4 ஹெட்லேயே அடிக்கிறாரு. சரிப்பா கல்யாணம் எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அது வந்து 2 நாள்லேயே வந்து உங்களுக்கும் ஜியானுக்கும் மேரேஜ் நடக்குது. ஸோ பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த வீட்லேயே நடக்குது. ஸோ நீங்கள் அதுலேருந்து வந்து நீங்கள் ஜங்குக்கிட்ட பேசியிருக்க மாட்டீங்க, ஜியானோட ஒய்ஃப் ஜங்குக்கோட ஒய்ஃபு ஜிவி. ஸோ லைக் ஒரு மாதிரி கோவமாக உட்காந்துட்ருக்காங்க. ஏய் 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 போடா பூரிக்கி, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த கேங்ஸ்டர் தொழிலை விட்டுருன்னு. ஷூட் பண்ணி ஏன் முன்னாடி அவனை கொல்ற, எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? போடா வயனா, எத்தனை தடவை தாண்டி சாரி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வராரு. போடா, எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்குது, எப்படி துடிச்சிருப்பான். ஏய் அவன் 2 பேரை கடத்திட்டு வர முயற்சி பண்ணான், அதான் கொண்டுட்டேன். எனக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல, இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தானே ஜங்குக். நான் ஒரு டாக்டர், ஏன் முன்னாடி உயிர் போடுறத நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக். சரி இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உண்மையா? உண்மையாக தான். சரி பொண்டாட்டி கோச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் கொடுக்குறாரு லிப்ஸில். அவன்னா ஏதாவது ஒன்று பண்ணி சமாளிச்சிடும், பொறுக்கி 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இது செஸ்ட்லேயே அடிக்கிறீங்க. டேய் வயசாகிடுச்சுடி, ஏன்டி இப்படி அடிக்கிற, உனக்கு கடை வயசாகிடுச்சு, நைட் ஆனால் தெரியும் வயசாகிடுச்சா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணி சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்
இப்பயும் ரெடியா தான் இருக்கேன். பார்க்குறியா? இந்த கேங்ஸ்டரோட பவர. ஆ தினம் தானே பார்க்குறேன். அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு செம்ம மூடா இருக்கேன்டி. ம். அங்க பையனுக்கு நடக்கட்டும். இன்னைக்கு நம்ம 2 பேருக்கு இங்க நடக்கட்டும் அப்படின்றா. நீ திருந்தவே மாட்டடா அப்படி சொல்லிட்டு நீங்க 2 பேரும் அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்குள்ள கியூட்டான மேக்கப் செஷன் நடக்குது. ஸோ ஜங்குக்கு டேய் உனக்கு வயசாயிடுச்சாடா? இங்க 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3, 4 ரவுண்ட் போயிருக்கும். அவன் பண்ண நீங்க இதை தான் கேட்டுட்ருக்கீங்க. ம். வயசுலாம் நம்பர் மட்டும்தான். ஆனா என் உடம்புல செம்ம ஸ்ட்ரென்த் இல்ல. எப்படி? காலைல நடக்க முடியுதா? அப்படின்றான். உன்னை திருத்தவே முடியாதுடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பொறுக்கி உனக்காக எப்பவும் திருந்தாமலே இருப்பான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் க்யூட்டாக ஒரு மேக்கப் செஷன். ஸோ இந்த பக்கம் பார்ப்போம் ஜியானுக்கும் ஒயினுக்கும். ஏய் அதே ஆல்ரெடி பண்ணியாச்சு, அப்புறம் என்ன? அன்னைக்கு ப்ரொடெக்ஷனோட பண்ணேன், இன்னைக்கு ப்ரொடெக்ஷன் இல்லாமல் பண்ண போகிறேன் என் பொண்டாட்டியோட. சரி பண்ணுறதும் பண்ணுற, என்னை ஸ்க்ரீன் பண்ணுற வைக்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்கிறான். சரி சொல்கிறீங்க. அடி பாவி, ரகடுன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ ரகடாக இருப்பேன் நான் நினச்சி பார்க்கலடி. அதுதான் என்னைக்கு கெஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்க மாட்டான். ஷி இஸ் வெரி யூனிக் யூனோ. உன் பீட்டரை மட்டும் நிறுத்த மாட்டல்ல, இது கூடவே பிறந்தது. சரிவா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் நெக்கில் கிஸ் பண்ண ஆரம்பிச்சு லிப்ஸு அங்கேயும் இங்கேயும் ட்ராவல் ஆகி ஒரு பியூட்டிஃபுல்லான மேக்கப் செஷன் நடக்குது. ஸோ அழகாக கிட்டத்தட்ட ஒரு 5 ரவுண்ட்ஸ் கிட்டே போயிடுச்சு உங்களுக்கு. ஸோ நீங்கள் 2 பேரும் டயர்டில் ஹக் பண்ணிவிட்டு கர்டில் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷனோடு நல்லா தூங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே கட் பண்ணால் ஒரு 1 வீக் அப்புறமா. ஸோ இங்கே வந்து நைட்டு எல்லாமே தூங்கிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ரூமில் ரைட் சைட் ரூமில் நீங்களும் ஜியானும், அந்த பக்கம் ஜங்குக்கோட ஒய்ஃப். ஓகேவா? ஸோ சவுண்ட் கேட்டிருக்கோம். என்ன சவுண்டு? என்ன பாத்திரம்லாம் உருட்டுற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு லைக் ஜியான்னா. ஸோ பொறுமையாக ஏஞ்சி வரான். பார்த்தா அங்கே ஜங்குக் கீழே முட்டி போட்டிருக்காரு, பின்னாடி கை வச்ச மாதிரி. யாரோ அவருக்கு தலையில் கண் வச்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு. டேட் என்னாச்சு? யார் அவன்? அப்படி சொல்லிட்டு செம்மக்கவும் வருது ஜியானுக்கு. இது சரிப்பட்டு வராது அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் ஒளிஞ்சிருக்கான். கரெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் அந்த சவுண்ட் கேட்டிருக்கோம்ல, நீங்கள் அப்படியே பொறுமையாக வந்து பார்க்குறீங்க. ஐயோ மாமாக்கு என்னாச்சு? ஐயோ ஜியானுக்கு வர இந்த ஃபைட்லாம் தெரியாது. அவன் டாக்டர்னு இருந்துட்டான். இப்போ ஜங்குக் மாமாக்கு என்ன பண்ணுறதுண்ணா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து எதுவுமே தெரியாமல் பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கிறது ஜங்குக்கோட ஒய்ஃப் தான். நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ அப்படியே ரொம்ப அப்படியே சீரியஸான சுச்சுவேஷன் தான் அங்கே. ஏய் யாருங்கிற ஏற்கனவே 3 பேரை கொன்னேன் 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ ஒரு ஆள், அது முக்கியமான ரைட் ஹேண்டை கொண்டுட்டடா நீ. எப்பட்றா ஜங்கு இவ்வளோ பெரிய உன் கைக்குள்ள வச்சுட்டு இருக்க? அதெல்லாம் கூடவே பிறக்கணும், உன்ன மாதிரி கூலிக்கல. கன் பாயிண்ட்ல இருந்தும் இவ்வளோ திமிரு ஆகாது ஜங்குக். டேய் என்னை கொல்லணுமா, கொண்டுட்டு போயிட்டே இரு, சத்தம் இல்லாமல் செய். என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவா, புரியுதா? இருந்தாலும் உனக்கு ரொம்ப ரொம்ப தைரியம்டா ஜங்குக். அது இல்லைன்னா பொழப்ப நடத்த முடியுமா ஜிசன்? கண்டுபிடிச்சியா? மாஸ்கெல்லாம் போட்டிருக்கோம், கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சேன். அவ்வளோலாம் ஒன்றும் சீன்லாம் இல்லை, ரொம்ப மொக்கையாக கண்டுபிடிச்சிட்டேன். அது வால எனக்கு நல்லாவே தெரியும், வேணும்னு தான் போட்டேன். ஆனால் நீ நைட்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன்னா யோசிச்சு பார்க்கல. எஸ் ஓகே, இட்ஸ் டைம் ஃபார் மீ டு டை. கம் ஆன் ஜேசன், ஷூட் மீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலாக இங்கே சவுண்ட் கேட்டோன்னே ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சவுண்ட் கேட்டிருக்கோம். ஜங்குக்கு எப்போவுமே அலர்ட்டாக இருப்பான். ஸோ
ஸோ அப்போ வந்து பார்த்தப்ப தான் இந்த மாதிரி ஜியான் ரூமுக்கு போயிருந்திருப்பான். ஸோ அப்படியே கட் பண்ணி இழுத்து லைக் என்னை வந்து என்ன பண்ணிக்கோ, என் பையனையும் என் மருமகள் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் சரண்டர் ஆகிருப்பான். ஸோ இதுதான் நடந்திருக்கும் முன்னாடி. ஸோ ஜியான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், இந்த கை தானே கன் எடுத்து போட்டுச்சு யாழை அப்படி சொல்லிட்டு அவன் கையிலே ஷூட் பண்ணான். குட் ஷாட், நெக்ஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு அவன் பெயின் இருந்தாலும் அவன் வந்து அதை காட்டிக்கல. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இங்கே அந்த கன் ஷூட் பண்ணிட்டோன்னா எங்கே இருந்தால் வெறி வந்துச்சுன்னு தெரியல ஜியானுக்கு. போயிட்டு அவன் கத்தி வச்சுருப்பான், அதை எடுத்து சதக்குன்னு குத்துறான் அந்த ஜேசனுக்கு. அப்படியே பார்க்குறாங்க யார் குத்துனதுன்னு சொல்லிட்டு. இது வரையும் வந்து லைக் ஜியானை ஒரு டாக்டராக தான் தெரியும், மற்றவங்களுக்கு வந்து பெருசாக வந்து காட்டியிருக்க மாட்டான், ஜங்குக்கு மறைச்சி தான் வளர்த்துருப்பான். ஸோ இதை பார்த்தோன்னே, டேய் உன் பையன் டாக்டர் தானே சொன்னேன், எப்பட்றா கரெக்டாக குத்துனோம். அது வெளியில் டாக்டர், ஆனால் உள்ளுக்குள்ளே ஆமாம் என்னோட பையன்டா. என் பையன் ஒரு கிரேட் கேங்ஸ்டர், அண்டர் கவர் மாஃபியாவாக இருக்கிறான். இது வரையும் என் மருமகள் கூட தெரியாது. ஆனால் நீ தெரிஞ்ச உடனே சாக போகிற, குட் லக் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே வச்சு சதக்குன்னு குத்துக்கிட்டே இருக்கான் நெஞ்சில். ஸோ அப்படியே பார்த்துட்டு உங்களை சும்மா விட மாட்டேன் ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே அவன் உயிர் போதாங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்து சாரி ஜியான் வந்து ஜங்குக்கு தான் பிடிக்கிறாங்க. அப்பா என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல, டே நீ தூங்கிட்டு இருந்தா அதான், ஏன்பா இப்படி பண்ணீங்க ஜியான் அப்படி சொல்லிட்டு சத்தம் பார்த்தா இங்கே நீங்கள் தான். அப்படியே பார்த்துட்டு தொம்முன்னு கீழே விழுறீங்க. ஸோ போச்சுடா, இதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி நீ தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்பா நீங்கள் வாங்க நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு லைக் உங்களை வந்து லைக் ஜங்குக்கு ஒரு மெடிக் ரூம் வச்சுருப்பான் அவன் தனியாக. ஸோ அங்கே கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட்காக இது பண்ணுறான், அந்த புல்லட்டை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிருப்பீங்கள, ஸோ உங்களையும் தூக்கிட்டு வந்து அங்கே தான் படுக்க வச்சுருப்பான். இவன் இந்த ராட்சசீத்தோடு ஏந்தினானா நான் செத்தம்பா, அது எனக்கு தெரியாது, எனக்கு இருந்தாலும் உண்மை தெரியாதானே போகுது, உங்க டாடி என்ன பண்ண போகிறேனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அதுக்கப்புறம் அந்த புல்லட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு விட்றான். சரிடா நான் போய் தூங்குறேன், எனக்கு ஒரு மாதிரி தூக்கம் வருது. சரி நல்லா போய் தூங்குங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க சரியா, அம்மா கிட்டேருந்து நீங்கள் தான் சமாளிக்கணும். மேக் அவுட் செஷன் நடக்கும்போது கையை பிடிச்சானா கண்டுபிடிச்சிருவாடா, அப்போது உங்கள் இஷ்டம், நீங்கள் தான் பார்த்துக்கணும். 1 மாதம் தள்ளி வச்சுக்கோங்க. டேய் ஒரு நாள் கூட என்னால் தாங்க முடியாதா, அப்போ உங்கள் சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரிடா குட் நைட் நான் போகிறேன். அதுக்கப்புறம் அவன் போய் அப்படியே தூங்கிடுறான். ஸோ நீங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க ஜங்கு கூட வைஃப். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா இது வயன், ஐயோ நல்லா தூங்கிட்டு இருக்கா, ஏஞ்சினானா காது துப்புவாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கான். ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா கண் முழிக்கிறீங்க. என்னப்பா அண்டர் கவர் மாஃபியா பொறுக்கி ஏன் கிட்டேருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு கிடக்கும் அங்கே, அதை எடுத்துகிட்டு ஓடுறீங்க அடிக்கிறதுக்கு. ஏன் நான் மாஃபியாடி ஒரு மரியாதை கொடுடி, மரியாதையாவது மானம் கட்டவடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செருப்பு எடுத்துகிட்டு துரத்துறீங்க. நீங்கள் அவன் ஓடி விளாண்டுருக்கான். ஸோ அங்கேருந்து ஜங்குக்கு சவுண்டு கேட்டிருக்கோம். அவன் வந்து ஜன்னலை திறந்து பார்த்துட்டு மாட்டுறானா என் மமரை கட்ட மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் படுத்துட்டான். இங்கே நீங்கள் லைக் ஜங்குக்கோட ஒய்ஃப் தான், என்ன சிரிப்பு, இப்போ உனக்கும் அதான் வெளில போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நீங்கள் எழுந்துட்டு அங்கே அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஜங்குக்க. 2 பேரும் சுற்றி ஓடிட்டு இருக்கானுங்க. சரி ஓகேடா இதோட முடிச்சுக்கலாம். ஸோ உங்கள் 2 பேருக்குமே உண்மை தெரிஞ்சிருக்கும், லைக் ஜங்குக்குமே மாஃபியா தான் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஜங்குக்கோட ஒய்ஃப்க்கு தெரியாது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஜியானுமே மாஃபியான்ட்டு டாக்டர் மட்டும்தான் தெரியும், அவங்க அம்மாக்கே அந்த உண்மை தெரிஞ்சிருக்காது, அந்தளவுக்கு ஜங்குக்கு வந்து பார்த்துருந்துருப்பாரு. ஸோ உங்களுக்குமே அந்த உண்மை தெரிஞ்சிருக்கும் வயனுக்கும். ஸோ வேறு வழி இல்லை, கேங்ஸ்டரோட பையன் கேங்ஸ்டர் தான் எப்படி இருந்தாலும். ஸோ அந்த ரத்தம் ஓட தானே செய்யும். ஸோ நீங்கள் ஏற்றுக்கிட்டாச்சு, ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கீங்க ஓகேவா. ஸோ
ஸோ இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கும் போனஸ் பார்ட் கேட்டிங்கன்னு வச்சுக்கோ, நான் எங்கேயாவது உழுந்துருவேன்ப்பா. இதோட முடியல. இந்த ஸ்டோரி யோசிக்கிறதுக்கே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அக்கா ஐடியா கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு சொல்லியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேடா, பாய். சரங்கி, நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்ப்போம்.